எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம கோபத்தில் இருக்கிறப்ப புரியவே புரியாதுங்க. நம்ம நிதானமாக யோசித்தா தான் அந்த விஷயம் என்னதுன்றது நம்மளுக்கு புரிய வரும். நம்ம கோவத்தில் கேட்ட நல்ல விஷயம் கூட நம்மளுக்கு தப்பாக தான் தெரியும். அதனால் நிதானமாக யோசிக்க முயற்சி பண்ணணும். நம்ம கோவத்தை தணிச்சிக்கிட்டு அப்புறம்தான் அதை பற்றி நம்ம முடிவெடுக்கணும். இந்த யூடியூபருங்களையே இருக்கிற எல்லாரையும் விட நான் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டட் யூடியூபர்னு சொல்லணும். எப்போ வாய்ஸ் ஓவர் சொல்லனாலும் இல்லை வீடியோ எடுக்கிறப்ப ஆடியோ சொல்லனாலும் ஒரே டிஸ்டர்பன்ஸு. பக்கத்தில் வந்து பில்டிங் கட்டுறாங்க, விமானம் போகுது மேலே, ரோடு பக்கத்துலேயே இருக்குது. அதனால் வந்து பைக்கு, லாரி சவுண்டு எல்லாமே கேட்குது. ஹைட் அண்ட் சீக் விளையாடுற மாதிரி தாங்க இருக்குது. யாரும் புரிஞ்சிக்கவும் மாட்டாங்க, யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது. அவங்கவுங்க வேலை அவங்களுக்கு இருக்கும்ல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பின்னாடி ஏதாவது மியூசிக்கு, பேச்சு, வேலைக்காரி வருவா, அவள் ஃபோன் வச்சு பேசிகிட்ருப்பா, டஸ்டிங் பண்ணுவா, அந்த மாதிரி சவுண்ட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும். பசங்க வருவாங்க, திடீர்னு கத்துவாங்க. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பின்னாடி ஏதாவது வாய்ஸு அதெல்லாம் வந்ததுன்னா, கீழே பசங்களும் விளையாடிட்டுருக்காங்க, அப்பார்ட்மெண்ட் பசங்க, அவங்களையும் ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிட்டப்போ நம்மளுக்கு சீக்கிரமாக வெயிட் லாஸ்ன்றது சீக்கிரமாக நம்மளுக்கு வேலை செய்யும். ஸ்டீம்டு சிக்கன் அண்ட் வெஜ்ஜீஸ்.